தமிழ்நாட்டை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை மோடி அரசு துணை ஜனாதிபதியாக நிறுத்துகிறாங்க. அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பும் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு கல்விக்கான நிதி தர்றதில்ல, இயற்கை பேரிடுக்கான நிதி தர்றதில்ல, ஜிஎஸ்டி வரி பணத்தை முறையாக தர்றதில்ல, தொழில் வாய்ப்புகள் அத்தனையும் குஜராத்துக்கு தான் ஒன்றிய அரசு தருது. 100 நாள் வேலை உறுதி திட்டத்துக்கு ஏழைகளுக்கான கூலி தர்றதில்ல, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பணம் தர்றதில்ல. இப்படி தமிழ்நாடு மோடி அரசால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் குற்றச்சாட்டு வச்சான். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் தர்றோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட பிஜேபிக்காரர் ஒருத்தரை வந்துட்டு துணை ஜனாதிபதி ஆக்குறாங்க. அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறங்காட்டி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை தர்றோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது. சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் இருக்கிறவரே தவிர தமிழ்நாட்டுக்காக இருப்பவர் இல்லை. பிஜேபியினுடைய மதவாத கொள்கைக்கு ஆதரவாக வேலை செய்கிறவர். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்துட்டு துணை ஜனாதிபதி ஆக்குறங்காட்டி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது, என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது, எதுவும் நடக்க போகிறதில்ல. இதனால் நமக்கு எந்த பெருமையும் இல்லை. வேணா வரலாற்றில் ஒரு சிறுமை வேணால் தமிழ்நாட்டுக்கு வரும். இப்படியெல்லாம் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் தான் வந்துட்டு இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக இருந்தார் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறுமை வேணால் வரும் வரலாற்றில். இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒருத்தரை ஜனாதிபதி ஆக்குறோம் அப்படின்ட்டு அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கின காலகட்டத்தில் தான் குஜராத்தில் 2000க்கு மேலே இஸ்லாமியர்களை கொலை பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு பழங்குடி மக்களை ஜனாதிபதி ஆக்குறோம் அப்படின்னு ஜனாதிபதி ஆக்குனதுக்கப்புறம் தான் பழங்குடி பெண்களை நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவர்களுடைய வாழ்விடத்திலிருந்து அவர்கள் அப்பலப்படுத்தினாங்க. இப்பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவரை துணை குடியரசுத் தலைவர் ஆக்குறாங்க. வரலாறு நம்மை எச்சரிக்கிறது.